இவர் 27,500 பெண்களுக்கு அப்பா. கோயம்புத்தூர்ல பெயர் சொன்னாலே அவரை தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒருத்தர். அவர் பேர் தான் மிஸ்டர் கேபி ராமசாமி. இந்தியாவின் லீடிங் டெக்ஸ்டைல் பிராண்டான கேபிஆர் மில்ஸின் ஃபவுண்டர். இவர் பிறந்தது என்னமோ லக்ஸரி லைஃப்லாம் கிடையாது. இவர் பிறந்தது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு கிளியரா, நான் வேர்ல்டு கிளாஸ் டெக்ஸ்டைல் எம்பையரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தோணிக்கிட்டே இருந்துச்சு. 1971 ஒரு சின்ன மில்லு, ஸ்மால் மிஷின்ஸ், கொஞ்சமா ஒர்க்கர். ஆனா கனவு மட்டும் பெருசா இருந்துச்சு அவர்கிட்ட. ஆரம்ப காலம் ஈஸிலாம் கிடையாது, லாஸ்ட்ல தான் போச்சு. கடன் தொல்லை வேற, நைட்லாம் படுத்தா தூக்கமே வராது. பல நேரம் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் அவருக்கு. ஆனா அவரு தளர்ந்துடல, அப்படியே பாதியில விட்டுட்டு போல, சரண்டரும் ஆகல. ஸ்லோவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா, டிசிப்ளினா அந்த மில்லை ஸ்கேல் பண்ணினாரு. நாட்கள் போக போக கேபிஆர் மில்ஸ் ஒரு பிராண்ட் ஆகி, ஒரு எம்பையர் ஆகி, இந்தியாவுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனாவே மாறிடுச்சு. ஆனா இந்த சக்சஸ் ஸ்டோரியில ஒரு நாள் அவர் வாழ்க்கை முழுக்க மாத்திர ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் அவர் மில்லில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து அவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கண்ணில் பயம், குரலில் தயக்கம். அப்பா, எனக்கு படிக்க ஆசையாக இருக்குது, என்னை படிக்க வைக்க முடியுமா? அந்த ஒரு கேள்வி அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து போர்ட் ரூம் டிசிஷனும் இல்லை, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, ப்ராஃபிட் கால்குலேஷனும் கிடையாது. அது ஒரு மனிதனின் மனசை, ஒரு அப்பாவின் மனசை உலர வச்ச தருணம். அந்த நொடியில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த மில்லில் வேலை செய்கிற பல பெண்கள் படிக்க ஆசை இருந்தும் வறுமையின் காரணமாக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் பிஸ்னஸ்மேன் மாதிரி இது ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னு அவர் திங்க் பண்ணல. அவர் யோசித்து, இதுதான் நான் சேஞ்ச் பண்ண முடியுமா? அந்த நாளிலிருந்து ஒரு எஜுகேஷன் மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மில்லு யூஸ்வலாக 8 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும். ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிளாஸ் அப்புறம் கண்டக்ட் பண்ணுறாரு. ப்ராப்பர் கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணுறாரு. ட்ரெயின்டு டீச்சரை ரொக்கேர் பண்ணுறாரு. புக்ஸு, ஸ்டடி மெட்டீரியலு, எக்ஸாம் ஃபீஸு எல்லாத்தையும் ஃப்ரீயாக அந்த பெண்களுக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரு பெண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயம் அடுத்தடுத்து பல பெண்கள் சேர்ந்து இன்றைக்கு ஸ்லோவாக அது சிஸ்டமாக மாறிச்சு. நாளை விட மூவ்மெண்ட்டாக மாறி இன்று 27,500 பெண்கள் சுயமாக அந்த மிஷன் மூலமாக படித்து எஜுகேஷனோடையும் கான்ஃபிடென்ட்டோடையும் ஃபேமிலி செக்யூர்டாகவும் வச்சுருக்காங்க. இது ஒன்றும் சேரிட்டி கிடையாது, இது ஒரு சிம்பத்தியும் கிடையாது, டிக்னிட்டி, எம்பவர்மெண்ட், ரெஸ்பெக்ட். அதனால தான் இந்த மிஷன் ஆரம்பித்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், கேபிஆர் ராமசாமி ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை, 27,500 பெண்களுக்கு அப்பா.